அஸ்ஸலாமு அலைக்கும் அத்ஃபா. வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஓகே, நாங்க இதெல்லாம் எழுதிட்டோம் தானே, இந்த ஒர்க் செஞ்சிட்டோம் தானே, கடிதத்தை எழுதியவன் பேர் விலாசம் எல்லாம் செஞ்சாச்சு தானே. ஓ, ஓகே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இப்ப இந்த கடிதம் எப்படி உண்டு, ஒரு அப்பா மகனுக்கு எழுதின கடிதம் தானே இது. இப்ப ஓ, நீங்க என்ன செய்ய போறீங்க, அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுத போறீங்க. விளங்குச்சா? அந்த கடிதத்துல என்னென்ன உள்ளடங்கணும்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னா, நீங்க விடுதியில தங்கி படிக்கிறீங்க, சரியா? விடுதியில் தங்கி படிக்கின்ற நீர் எதிர்வரும் மார்கழி மாத விடுமுறையில் பாடசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சுற்றுலாவுக்கு செல்வதற்கு அனுமதி மற்றும் அதற்கான செலவுகளை வேண்டி உமது தந்தைக்கு 50 சொற்களில் ஒரு கடிதம் எழுதுக. ரைட், இப்ப நான் அந்த கேள்வி அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க அந்த பார்த்து ஒரு கடிதம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிட்டு நீங்க வாசிச்சு காட்ட போறீங்க இன்னைக்கு. ஓகே அத்ஃபா, சரியா? ஓகே சார். ம். அப்ப அதுல நீங்க ரெண்டு விஷயம் கட்டாயம் உள்ளடக்கணும். என்ன, நீங்க டிசம்பர்ல தான் ட்ரிப் போறீங்க, எங்கெங்க போறீங்கன்றெல்லாம் அது நீங்க சொல்லுங்க. அது இடமெல்லாம் நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. யாரெல்லாம் போக போறீங்க, எந்தெந்த கிரேட் போக போறீங்க, என்னெல்லாம் பார்க்க போறீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லலாம். அப்ப அப்பா கிட்ட நீங்க சொல்லணும், என்ன அதுக்கு போறதுக்கு எனக்கு இவ்வளவு நான் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு, அதையும் அனுப்பி வைங்க. எனக்கு செல்வதற்கான அனுமதி கடிதத்தையும் இதோடு அனுப்பி வைங்க. நான் பாடசாலைக்கு அதை கொடுக்கணும் என்று சொல்லி உங்களோட கடிதத்தில் இருக்கணும். ஓகே ஆத்பா? ஓகே சார். ரைட், எழுதுங்களே.
எழுதிட்டேன். ஓகே. அப்ப எனக்கு அனுப்பினா நீங்க அத்ஃபா இல்ல சார். சொல்லி அனுப்பிட்டு நீங்க வாசிக்கணும். பிரைவேட்டாவா அனுப்பணும்? ம். குரூப்ல போடுங்க. பிரைவேட்டா? குரூப்ல போடுங்க. ஓகே. ரைட். அத்ஃபா வாசிங்களே. அன்புள்ள அப்பாவுக்கு நான் நலம். நீங்களும் அம்மாவும் நலமா? எமது பாடசாலையில் எதிர்வரும் மார்கழி மாதம் 10ஆம் தேதி கல்வி சுற்றுலா செல்ல ஆயத்தமாகியுள்ளனர். அதற்கான செலவு 2000 ரூபாயாகும். தர்கா நகரிலிருந்து கண்டி நோக்கி பயணமாக 2 நாள் சுற்றுலாவாக செல்ல தீர்மானித்துள்ளனர். எனவே நானும் செல்வதற்கான அனுமதியும் பணத்தையும் தந்து உதவுமாறு வேண்டுகிறேன். இப்படிக்கு அன்புள்ள மகள். ஓகே. இப்ப தருவாரா வாபஸ் அல்ல 2000 ரூபா அத்ஃபா? ம். அத்ஃபா தருவாரா? ம். ஓகே. ரைட். இப்ப நாங்க பாருங்களே, நாங்க லாஸ்டா பார்த்தது Azula, 141 transfer. Of a square is equal to 4 is equal to ரைட். பின்வரும் சொற்களை தெளிவாகவும் சத்தமாகவும் வாசிக்க வழிப்படுத்துங்கள். இப்ப நாங்க இத வச்சு வாக்கியங்கள் அமைக்க போறோம். சரியா? அத்ஃபா, விளைகிறேன். நான் பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற விளைகிறேன். நூற்றுக்கணக்கு. மழை பெய்த பொழுது நூற்றுக்கணக்கான ஈசல்கள் வெளிவந்தன. இதயம் என்ன? இதயம் மனித உறுப்புகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். இப்படி இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வசனம் எழுதலுமா அத்ஃபா உங்களுக்கு? அத்ஃபா ரைட். எழுதுறீங்களா அப்ப? ஓகே சார்.
ஏழுமா? அத்ஃபா வாசிங்களே. விளைகிறேன். நான் பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று விளைகிறேன். நூற்றுக்கணக்கு. மழை பெய்தவுடன் நூற்றுக்கணக்கான இதழ்கள் பறந்து செல்கின்றன. இதயம். மனிதனின் உறுப்புகளில் இதயம் முக்கியமான உறுப்பாகும். நுரையீரல். நுரையீரல் மனிதனின் உடலில் உள்ள உள்ளுறுப்பாகும். மூளை. மனிதனின் மூளை மிகவும் சக்தி வாய்ந்தது. உள்ளுறுப்புகள். உடலின் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வெளியுறுப்புகள். வெளியுறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்து. நல்ல உணவில் ஊட்டச்சத்து அதிகம் இருக்கும். சரிவிகித உணவு. நல்ல ஊட்டச்சத்து நிறைந்து உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவையே சரிவிகித உணவு என்பர். மாவுச்சத்து. உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கின்றன. கொழுப்புச்சத்து. அதிக கொழுப்புச்சத்து உடலுக்கு தீங்கு. உயிர்ச்சத்து. நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன. தாது உப்புக்கள். தாது உப்புக்கள் உடலுக்கு அவசியமானவை. ஓகே, குட் குட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்த யூனிட் பார்ப்போமா? ஓகே அத்ஃபா, அஸ்ஸலாமு அலைக்கும். பாக்கி यही को பார்ப்போம். ஓகே சார்.